ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி லோ பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டக்குன்னு செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் போது இந்த ரெசிபி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். வாங்க ரெசிபி பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் எடுத்துகிட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சுகர் வந்து கரைஞ்சி கேரமல் ஆகி கிடைக்கும். உங்களுக்கு இந்த கேரமலைசேஷன் தான் உங்களுக்கு கேக்குக்கு நல்ல கலர் கொடுக்கும். புகஞ்சு வர அளவுக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கேக் வந்து ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தேன் கலர் வர வரைக்கும், அதை விட இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம பண்ணிக்கணும். அதனால் கேரமலைஸ் ஆன பிறகு சரியாக 1 கப் அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சுகர் மொத்தமும் கரைஞ்சி உங்களுக்கு ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்க்கணும். இதில் வந்து நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸும் சேர்த்துக்கலாம். 1 கப் இல்லைன்னா 200 கிராம் அளவுக்கு நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்த்துக்கணும். நான் இதில் டூட்டி ஃப்ரூட்டி, டேட்ஸு, முந்திரி, அது கூடவே கொஞ்சம் கிஸ்மிஸ் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எந்த ஜாம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே சுண்டி கடைசியாக உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி அந்த வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் மட்டும் இருக்கிற அளவுக்கு வரைக்கும் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா, அதாவது 130 கிராம் மைதா, 10 கிராம் கொக்கோ பவுடர், 3 கிராம் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக சால்ட் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே 2 பீஸ் எடுத்து அதை கொஞ்சம் சுகர் போட்டு அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சி அதையும் இந்த பவுடர் கூட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் 3 முட்டையை சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணி சுத்தமாக அந்த சுகர் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இது கூட எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு அது நல்லா பீட் பண்ணி நல்லா ஃப்ளஃபியாக வரணும். இதில் வந்து சுகர் கண்டிப்பாக கரைஞ்சிருக்கணும். அது நல்லா கரைஞ்சி ஒரு ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறமா இதில் வந்து 80 ml ஆயில் இல்லைனா பட்டர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் நான் வந்து டார்க் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கிறதுனால என்னோடய பேட்டர் வந்து ரொம்பவே பிளாக்காக தெரியுது. நீங்கள் மீடியம் டார்க் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி ப்ரௌன் கலரில் கிடைக்கும். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 இன்ச் ட்ரேயில் போர் பண்ணி 180 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டூத்பிக் வந்து உங்களுக்கு க்ளீனாக வர வரைக்கும் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் மாய்ஸ்டான ப்ளம் கேக் ரெடி ஆயிரும். இந்த ப்ளம் கேக் ரெடி பண்ணி வெளியில் எடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து பட்டரோ இல்லை கீயோ வந்து வச்சு ப்ரஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு மாய்ஸ்டாகவே கிடைக்கும். இது ரொம்ப சாஃப்டாக சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் வீட்டுக்காக செஞ்சுருந்தேன். என்கிட்ட அப்போது டார்க் கொக்கோ பவுடர் தான் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக மீடியம் டார்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆர்டர் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.